வெல்கம் டு த கேம் ஷோ. இது உங்கள் சான் ஆண்ட்ரஸ். இப்போ லாஸ்ட் மிஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எங்கே வந்தோம் அப்படின்னா, நம்ம பல சேட்டை பண்ணதுனால நம்மளை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம அடுத்த மிஷன் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ எடுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த ஆம்புலன்ஸ் எதாவது தகணும், ஏன்னா இதுதான் கொஞ்சம் குயிக்காக போகும். ஸோ அடுத்த மிஷன் எடுக்கணும், எங்கே போகணும் அப்படின்னா திரும்பவும் அதே லோக்கோ கிட்ட தான் போகணும். ஸோ அவன் தான் நமக்கு வேலை கொடுக்குறான். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா லோக்கோ இப்போதைக்கு இல்லை, ஊசி மட்டும்தான் இருக்குது. ஊசி போகலாங்க. ஊசி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம நீ நல்லா நீச்சல் அடிப்பியான்னு கேட்டுட்டு நம்ம கலாச்சி வெளியே அனுப்பிச்சிட்டான். ஸோ அதனால் ஊசிக்கிட்ட போவோம். இந்த டைம் அவன் வந்துட்டு நிஜமாகவே போக சொல்கிறான், இல்லை திரும்பவும் கலாச்சி வெளியே அனுப்புவானான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் ஆக்கி விடுவோம். ஓகே, தலைவர் கண்ணெத்து காட்டாரு. ஆஹா, நம்மளுக்கு குறி வச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் நான். எதுக்கும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் உஷாராகிப்போம். இல்லையா கொளுத்திடுவோங்க, கொளுத்திடுவோம். அதுக்கு வேணுங்களா இருக்காங்க, ஓடுங்கடா ஐயால. எங்கே வந்து யாருக்கிட்ட ரெண்டுத்தையும் கொளுத்தி விட்டுருவோமா? கொளுத்திக்கிட்டே போ. இங்கே ஒரு 4 பேர் காணுங்க. இவனுங்களும் எனக்கு சும்மா விடணும், அப்படியே கொளுத்தி விட்ருவோங்க. சும்மா இருக்கிறாங்க, ஓடுங்களா, கொளுத்திக்கிட்டே ஓடுங்களா. இப்போ நம்ம மிஷன் போவோம். இந்த டைம் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். என்ன சொல்கிறோன்னு பார்ப்போம். ஓகே, ஸ்விம் யூ நீட் மோர் ப்ராக்டிஸ் அண்டர் வாட்டர் பிஃபோர் யூ ஸ்டார்ட் திஸ் மிஷன் வந்துச்சு. நமக்காகவே யாரோ ஒருத்தர் பைக்கை விட்டு போயிருக்காங்க, அதுவும் போலீஸ் பைக். ஐயோ அடப்பாவி, பஸ்டடா. ஐயோ பஸ்டட்னா பிரச்சனையாச்சே. நம்ம கையில் எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் பிடிங்கி விட்டுருவானுங்களே. ஓகே கைஸ், நான் வந்துட்டு திரும்பவும் பழைய மிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வேறு வழி இல்லை. இல்லைன்னா வேலைக்காகாது. நான் எங்கே சேவ் பண்ணணும்னா அந்த இடத்துலேருந்து வந்துட்டேன் இப்போது. ஸோ நம்ம சேவிங் பாயிண்ட்லேருந்து வெளியே போகலாங்க. இந்த டைமில் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம திஸ் ஊசி பக்கத்தில் இருந்தான். ஸோ ஊசி பக்கத்தில் தான் வந்துருக்கிறோம். இவர் என்ன கன்னும் கையுமா சுற்றிட்டு இருக்காரு. ஏய் என்னடா டேய். ஓ சரி, முன்னாடி வந்தால் பக்குன்னு ஒரு அடி ஓடு. டே கையில் கண்ணை வச்சுன்னு ஓட்டுறான் போல. ஏய் யாரா நீ? உன்னதாடா தேடிட்டு இருந்தேன். கண்ணை கூறா கையில். கண்ணு கூறா தலையில் போட்டுட்டான். எங்கடா அவன்? அப்படி ஓட்டான்டா. உன்னை பிடிக்காம விட மாட்டான்டா. டேய் கை புள்ள கொட்டானு மட்டும் அப்படியே கேட்கும் போதே குத்துந்தா பரவாயில்ல. 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. தலைவங்களா வெளியே எதுவும் போங்க. ஓகே, அதுக்குள்ளே ஒரு ஸ்டார் வாங்கிட்டான் தலைவன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கைஸ், இப்போ வந்துட்டு தண்ணி எந்த திசையில் இருக்கோ அந்த திசையை நோக்கி போனோம் கைஸ். அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். தண்ணி எந்த திசையில் போனாலும் இருக்கும், ஆனால் நம்ம ஈஸியாக வந்து போகக்கூடிய ஒரே ஒரு இடம் ஸ்ட்ரெயிட் ரோடு தான். நம்ம இப்போ கண்ணுக்கு எங்கே இருக்குதோ அந்த ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் தாவணுன்னா தண்ணி தான். ஆல்ரெடி நம்ம டயரை பஞ்சர் ஆகிட்டானு தெரியுது.
ஸோ இட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். நம்ம அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாங்க. இங்கே ஒரு வீடு இருக்குது ஆக்சுவலாக, என்னன்னு பார்த்துட்டு இல்லை, இருந்தாலும் நம்மகிட்ட வாங்குறது காசு இல்லை. பட் ஸ்டில் எவ்வளோன்னு கேட்டு போயிடும். எது 20,000? ஐயோ இந்த காசுலி. தட்ஸ் ஃபைன். புது கார் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால பழைய கார் எடுத்துருப்போம். ரைட்டு, இது என்ன இதுன்னு நினச்சா சிஜே இறங்கி ஓடா வெடிச்சிடுச்சுடா சிஜே. பேசாமல் நடந்தே வந்துருக்கலாம். அவங்களோட கார்லேருந்து செங்குத்தாக குதிச்சு. நான் கூட இந்த இடத்துல ஒரு அழகிய பீச் இருக்கும்னு நினச்சேன், பார்த்தா பாருங்கள் சாண்டு மாதிரி தானே இருக்குது இந்த ஓரத்தில். பட் சாண்டே இல்லை, இது சாண்டா கல். ஓகே, கன்னத்துக்கு ஓரமாக வச்சுப்போம், வெறும் கையில் ஓடுவோம், தண்ணியில் அப்படியே ஜம்ப் பண்ணுவோம். ஜம்மால் ஸ்விம் பண்ணுவோம். ஆக்சுவலாக அவனா கேட்டானா நல்லா ஸ்விம் அடிப்பான் தான் கேட்டான். ஸோ அதனால் ஸ்விம் பண்ணி அந்த கப்பலை போய் நீந்தி பிடிப்போம். தண்ணிக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். திரும்ப தண்ணிக்குள்ளே போவோம், ப்ராக்டிஸ் எடுப்போம் எவ்வளோ தூரம் இருக்கணுன்ட்டு. தண்ணிக்குள்ளே எதாவது இருக்கா? எதுவும் இல்லை, அங்கே ஒரு போட்டு மட்டும் தான் இருக்குது. ஓகே, பொறுமையாக நீந்திக்கிட்டு போவோம் கைஸ். ஏன்னா போட்டு பக்கத்தில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆக்சுவலாக இப்போ இந்த போட் எடுக்கிறதுக்காக இங்கே வரல, நீச்சல் அடிக்கிறதுக்கு தான் வந்தோம். சரி, திரும்பவும் தண்ணிக்குள்ளே போய் பார்ப்போமா? ஓகே, கீழே நிறைய மீன் வகைகள்லாம் ஓடுது, ஆனால் கம்மியாக இருக்குது மீன்லாம். கீழே என்ன ஒன்றுமே இல்லை, வெறும் பாறையாக இருக்குது. ஒரு பவளப்பாறை ஏதாவது இருந்தால் தானே. எதுவுமே இல்லை, மண்ணு தான் இருக்குது கைஸ். பக்கத்தில் பாருங்கள் 2-3 கோரா மீன் ஓடிக்கிட்டு இருக்குது. கோரான்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யாருக்குனாச்சும் அது என்ன மீனுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துக்கு ஒரு கப்பலாண்ட வந்தாச்சு. அநேகமாக இது ஒரு ஹெவி லோட் கப்பல்னு நினைக்கிறேன். என்ன கப்பல்னு தெரியல. மீனை பிடிச்ச மீனாது, மீன் மாதிரியே இல்லையே. ஓ, ஐஸ் மீனா? மீனை பிடிச்சி வச்சுருக்கானுங்க ஐஸ், பட் ஆளே இல்லை. என்னடா அப்படி இருக்கீங்க? சரி ஓட்டுவோம். இப்போ நல்லதான் இது ஓட்டுறதுக்கு. எனக்கு தான் இந்த ஓட்ட பிடிக்கல. நாங்கள் எதுக்கோ வேறு எதுனா போகும்போது பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த சவுண்டு மியூசிக்ஸ்லாம் கம்மி பண்ண முடியுமான்னு தெரியல கைஸ். இருக்கும் கண்டிப்பாக சவுண்ட்ஸ் வருது. செட்டிங்ஸ், ஆப்ஷன்ஸ், ஸ்டாட்ஸ், ப்ரீஃப் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆடியோ செட்டப் இருக்குது. ஓகே, எஸ்எஃப்எக்ஸ் ரேடியோ டியூன் ஆன், ப்ளேபேக் எஃப்எம். இதை வந்துட்டு நம்ம மாற்றிடுவோம். எப்பவுமே வச்சுக்கலாம். ரேடியோ ஆஃப் பண்ணியாச்சு. ரேடியோ ஆஃப். இதுக்கப்புறம் கொய்யால் வருவீங்க, எங்கே போனாலும் ஒரு ரேடியோவை போட்டு வச்சுக்கிட்டு எந்த கார் எடுத்தாலும். அது என்ன சுச்சுவேஷன்? திரும்பி ஓத்துறா கொய்யால். எதுக்குடா இந்த ரேடியோ ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க? எல்லா சுச்சுவேஷனுக்கும் ரேடியோ ஆப்ஷன் வருது. ரேடியோ ஆஃபில் தானே வச்சுருக்கேன். ரேடியோ வேண்டாம், ரேடியோவே வேண்டாம் அப்படின்றாங்க. ரேடியோ எனேபிள் கஸ்டம் சவுண்ட் ட்ராக்ஸ், கிரியேட் அ பிளேலிஸ்ட் டைட்டில்டு. தேவையில்லை, போங்கடா. ஏடா சிச்சே, ரேடியோ வருது, பட்டு நம்ம ஸ்லோவாக வச்சதுனால கேட்கல. இப்போ பெட்டர். பட் இதோடு சேர்ந்து இது ஓட்டுற சவுண்டும் கேட்குதான்னு எனக்கு தெரியல எக்ஸாக்டாக.
என்ன பண்ணலாம் கைஸ், ரொம்ப தூரம் போயிட்டு ரொம்ப தூரம் போகலாம் கைஸ். என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். ஓ, இதுக்கு முன்னாடி போக முடியலன்னு வருது. சரி, காரில் இந்த இதெல்லாம் வச்சு போகலான்னு பார்க்கலாம். போட்டில் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம் கைஸ். எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் போகலாம் கைஸ். எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம் கைஸ். இது வேறு மீன்பிடி படகு. கண்டிப்பாக ரொம்ப தூரம் போகும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் போகிறத காட்டவே இல்லை. என்னடா மேப்பில் இங்கேயே இருக்கிற மாதிரி காட்டுது. மேப்பில் இது வேறு ஏதோ மேட்ரு மேப்பில். ஓகே, இதோட போதும். நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, இங்கேருந்து எகிரி குதிச்சு சுறா மாதிரி டைவ் அடிச்சுக்கிட்டே போகலான்னு பார்க்குறேன். போவோம். நாங்கள்லாம் யாருப்பா செம்மையாக இருக்கு பாருங்க கைஸ். கடலில் உள்ளே போய் பார்ப்போம் கைஸ். டேய், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வெறும் மணலாக இருக்கே, ஒரு பவளப்பழம் எதுவுமே இருக்காதா? ஆனால் இங்கே வேவ்ஸ் பாருங்க கைஸ், வேறு லெவலில் வருது. சான்ஸ் இல்லை. வா, இப்போ வேவ்ஸ் நமக்கு மேலே போகுது. சூப்பராக இருக்குது கைஸ். வா, இந்த வேவ்ஸ் வரும்போது பாருங்கள், இந்த வேவ்ஸ் வரும்போது சிஜே வந்துட்டு பொறுமையாக நீந்துறான் பாருங்கள். ஃபேட்டு கம்மியாகுது. வெரி நைஸ். ஓ, இவ்வளோ ஹைட்டு வேவ்ஸில் எப்படா நீந்துறது? கமான் ஓடுறா சிஜே. பயங்கரமாக நீந்துறாங்க கைஸ், நிஜமாவே. டைட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. டைட்ஸ் வரும்போது அப்படியே உள்ளே போவோம். ஓகே, வா, இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. ஓகே, இன்னொரு பெரிய அலை ஒன்று வருது. இந்த இடத்துல ஸ்விம் பண்ணிட்டு போவோம். இதை விட ஸ்விம்மிங் தேவையா அப்படின்னு கேட்போம் அவன்கிட்ட ஊசிக்கிட்ட. சரியான அலை கைஸ், பயங்கரமான அலை வருது. ஆனாலும் பரவாயில்ல, இவ்வளோ பெரிய அலையிலையுமே அவன் மேலேயே தான் நீந்திட்டு போகிறான். பரவாயில்ல. ஓகே, நம்ம திரும்பவும் நீந்து போவோம். தண்ணிக்குள்ளே போவோம். ஸ்டாமினா அப்டேட்டட். யூ கேன் நவ் ஸ்ப்ரிண்ட், ஸ்விம் அண்ட் சைக்கிள் ஃபார் லாங்கர். இங்கேருந்து அவன் ஊர் போய் சேர்றதுக்கே பல மணி நேரம் ஆகும். இப்போ தான் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆமாம். ஓடுறா. இப்போ பெரிய அலையில் ஸ்விம் போடுறான்டா. பெரிய அலையிலலாம் ஸ்விம் போடக்கூடாது சிஜே. ஓகே, பேசாமல் உள்நீச்சலாகவே அச்சின்னு போயிடலாம் பொழுது. அலை பயங்கரமாக இருக்குது கைஸ். நம்ம வந்த பகுதி எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. ஐயோ, அந்த இதுவே காணும் கைஸ். பார்த்தீங்கன்னா கப்பலையே நம்மளால் பார்க்க முடியல, எங்கே இருக்குன்னு கூட தெரில. இந்த அளவுக்கு வேறு எந்த சேனல்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி நடுக்கடலில் எப்படி இருக்கும் அலைன்றதை காட்டியிருப்பாங்களான்னு தெரியல. அதுவும் சேனல் இன்ட்ரெஸ்ட்டில் இங்கே பாருங்கள் எந்த விதமாக எவ்வளோ டீட்டெயிலிங்னு சொல்லிட்டு. அந்த வேவ்ஸ் வந்துட்டு எவ்வளோ இதுவாக ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இவன் நீந்துற இடம் கூட பாருங்கள், அப்படியே அந்த தண்ணி வந்துட்டு ரவுண்டு சர்க்கிளாக போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ரொம்ப அலை அதிகமாக இருக்குது. சிஜே போகிறதுக்குள்ளே ஒல்லி ஆகிடுவான்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக ஏற்கனவே இந்த ட்ரெஸ்லாம் லூஸ் ஆகி போச்சுடா சிஜே. கரெக்டான டேரக்ஷனில் தான் போகிறோமான்னு தெரில கைஸ். ஆனால் ரொம்ப நேரமாக வந்துட்டு இருக்கிறோம். கரையாக நம்ம கண்ணால் பார்க்கல. பார்ப்போம் நான் கூட தெரியல. போவோம் கைஸ். மழை அதிகமாக இருக்குது. மழை அளவுக்கு அதிகமாக இருக்குது மழை. அலை
இந்த அலையில் நீந்திட்டு அதுக்கப்புறம் ஊசிக்கிட்ட போவோம் கைஸ். ஊசி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா உனக்கு நீந்த தெரியுமான்னு கேட்டான்னா அவங்க ஐயாடா அவன் வாயிலே குத்த வேண்டியது தான். ஓகே, இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகுமோ? இத்தனைக்கும் நம்ம பக்கத்தில் தான் போனோம், அதுக்கே இவ்வளோ தூரம் ஓட்டினோம். இவ்வளோ தூரம் வந்துட்டான். ஓட்றா ஸ்ரீஜய், நீந்த தெரியாது நான் சொன்னால் அந்த ஊசி கடல்லையே சும்மா சுறா போடுற மாதிரி சுறா வச்சுன்னு வரான்டா நீ. வாவ், சூப்பர் அடிக்கிறான் பாருங்க கைஸ். இப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு கரைக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அலை இல்லை முன்னாடி வந்த மாதிரி. அலை வந்துட்டு ஓரளவுக்கு நார்மல் ஆகிடுச்சு. ஃபேட் வந்து கம்மியாக இருக்குது. ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளை வந்துட்டு ஆக்சுவலாக அலை வந்து பார்த்திங்கன்னா திசை திருப்புது. அது இல்லாமல் கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்குது. எனக்கு இன்னமும் கொஞ்சம் மாறி வந்தோமோன்னு சில டைமில் தோணுது. கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கிறோமான்னு தெரில எக்ஸாக்டாக. ஓ இல்லை, டைரெக்ஷன் நமக்கு தப்பாக காட்டுது. எந்த சைடு டைரெக்ஷனில் போயிட்டு இருக்கிறோம் தெரியலையே. திரும்பிட்டோன்னு நினைக்கிறேங்க சொல்லோட. ஐயோ, அந்த சைடு எங்கேயோ ஒரு இடத்துல டக்குன்னு ஒரு பில்டிங்கை பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். ஆமாம், ஏதோ ஒரு பில்டிங்கை பார்த்த மாதிரி இருந்துச்சு. கரெக்டு, இந்த சைடில் தான் ஏதோ ஒரு பில்டிங் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, நம்ம அப்போ இந்த சைடு தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல மஞ்சளாக இருக்குது. உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் கைஸ். உள்ளே எதுவுமே இல்லையே. ஓ, லங் கெப்பாசிட்டி கூட இதில் இருக்கா? வேறு லெவல். அப்போ உள்நீச்சலே அடிப்போம். பொறுமையாக பார்த்துட்டு வருவோம். ஓகே, நம்ம மோரோவர் கரை பக்கம் வந்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கடல் வந்துட்டு நம்மளை இங்கேயும் அங்கேயும் திசை திருப்புது. ஏன்னா அந்த அளவுக்கு அலை அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம உள்நீச்சல் அடிப்போம் கைஸ். ஓகே, என்னால் வந்துட்டு சைடில் கரையை பார்க்க முடியுது. உங்களாலேயும் பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கரை தெரியுது பாருங்கள். ஓகே, மோரோவர் வந்தாச்சு. வாவ், இதெல்லாம் பார்த்தே இல்லை கைஸ். ஓகே, வந்தாச்சு கைஸ். பில்டிங் தெரியுது. ரொம்ப சீக்கிரம் வந்தாச்சு. உள்ளே பாருங்க கைஸ், ஒரு ஆமை. சூப்பர். இங்கே பாருங்க கைஸ், ஆமை ஒன்று போயிட்டுருக்குது. ஆமை, சில பல மீன்கள். ஓகே, சிஜே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ரொம்ப லாங்கில் வந்துட்டு பில்டிங்ஸ்லாம் தெரியுது. பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப நேரமாக நம்ம நீச்சல் அடிச்சுக்கிட்டே வந்துட்டோம். சீக்கிரமாக போவோம், கரைக்கு சேருவோம் கைஸ்.
வாங்க வாங்க, இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் கரைக்கு. இந்திக்கிட்டே போயிடுவான் அப்படி வச்சுக்கிட்டு. ஓகே, நைட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது பாருங்கள், அப்படியே கடலும் மாறுது, கடலோட தன்மையும் மாறுது பாருங்கள். டைட்ஸ் பாருங்கள், பக்கத்து இடத்துக்கு பக்கத்தில் தான் வந்துட்டோம், பட் டைட்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. பின்னாடி பார்த்தா பின்னாடி ரொம்ப பயங்கரமாக இருக்குது கைஸ். ஓகே, நீச்சல் அடிக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்குது. கீழே பாருங்கள், மீன் நல்லா தெளிவாக தெரியுது. ஓகே, போகலாம் கைஸ், போகலாம், சீக்கிரம் போகலாம். ஓகே, வந்தாச்சு கைஸ், வந்தாச்சு. பட் ஏறுறதுக்கு நமக்கு இடம் கிடைக்குமான்னு தெரில. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் நீந்திக்கிட்டு வந்ததே பெரிய விஷயம். ஊசி பக்கத்துலேயே தான் வந்திருக்கோம். நோ இஷ்யூஸ். ஃபேட்டும் நிறைய பேர்ன் ஆகிருக்குது, பிரச்சனையே இல்லை. ஓகே, மொரோவர் இது ஒரு கரை மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஓகே, வந்தாச்சு. இதுக்கப்புறம் நடந்து போயிடலாம்ப்பா. ஐயோ, எவ்வளோ லாங்கு. நம்ம விட்ட கப்பல் கூட தெரியல. ஆனால் இங்கேருந்து பார்த்தாலே சில பல மீன்கள் தெரியுது பாருங்கள். ஓகே, ஏறிடுவோம் கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய், இவ்வளோ தான் நீந்திட்டு வந்திருக்கேன்டி. அடியே அடி போடு, அடியே. வா என் பின்னாடி தூத்திட்டு வா. நம்ம ஏதாச்சும் ஒரு கார் எடுப்போம். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஊசியை போய் பார்ப்போம். இந்த கார் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், ஓப்பன் டோர் கார் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து போவோம், ஊசியை போய் பார்க்கறதுக்கு போவோங்க. அப்படியே போகிற பக்கம் வச்சுட்டு போகலான்னு பார்த்தேன். ஊசி வாவ், நைஸ். ஓகே, நம்ம எங்கே போயிட்டு வரோம் நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஊசியை பார்க்க போகலான்னு பார்த்தா எங்கே போகணுமோ, ரொம்ப லாங்காக போயிட்டோம்னு நினைக்கிறேன். நான் ஊசி வந்துட்டான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறினா ஊசியோட பில்டிங் வந்துடும். பட் இந்த கார் ஏறுமான்னு தெரியல. பரவாயில்ல, ஏறுது. இங்கே நிறுத்துங்கள் இந்த காரை. எடுத்து பேசு சிஜய். Right, but they're using bikes, CJ, and they go cross country. Okay, I'm gonna see what I can dig up. ஓகே, த்ரெட் வந்துருக்கு. த்ரெட்டை ஒன்றும் பண்ண முடியாது. அவனுங்க எங்கே இருக்கானுங்கன்னே தெரியாது. பக்கத்தில் இருந்தால் தான் தெரியும். பட் ஆக்சுவலாக இங்கே பாருங்க கைஸ், இங்கே வராமல் போயிருந்தேன்னா எனக்கு இந்த பொக்கிஷம் கிடச்சிருக்காது. கட்டானா போடுறா, கட்டானாவை சூப்பராக இருக்கும் கைஸ் கட்டானா. ஓகே, எப்படியும் இந்த சைனீஸ் கைஸ் கிட்ட வந்ததுனால தான் இந்த கட்டானா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து முதல்ல நம்ம வெளியே போவோம், ஊசியை பார்ப்போம். என்ன இது இவ்வளோ தூரமாக இருக்குது? இந்த இடத்துக்கு நம்ம எங்கேயோ எப்போவோ வந்துருக்கணுமே. என்ன ஒரு கோடு. ஐயோ, திரும்பி வெளியே போக முடியாதா? இது என்ன முட்டு சந்தாகுது? தெரியாமல் வந்துட்டோமோ? அங்கே ரோடு தெரியுது. ஓகே, ரோடு கிட்ட வந்தாச்சு.
ஊசி ஆக்சுவலாக இந்த பில்டிங்க்கு பின்னாடி பில்டிங்கு. கார் தந்து எனக்கு கருணையை காட்டினதுக்கு நன்றி, மிகவும் நன்றி. இறங்குங்கள் வெளியே. அடுத்த ரோடுக்கு அப்படியே ஸ்கிட் வச்சு வெளியே போயிடும். பாருங்கள் ரோட்டுக்குள்ளே வரதுக்கே அப்படியே சைனீஸ் ரோடு மாதிரி ஆக்கி வச்சுருக்கானுங்க. வந்தாச்சு, அப்படியே பேக்கில் ஏற்றியாச்சு, ஃப்ரண்ட்லேயும் ஏற்றியாச்சு, ஏற்றிட்டு இறங்கியாச்சு. ஒரு வீட்டில் போய் தூங்க சொன்னால் இங்கே வந்து தூங்குது பார்த்தியா? இது ஃபுட்டு பாகுவது வரா டமாலுமே. ஓகே, இதுதான் ரொம்ப நேரமாக தெரிஞ்சுட்டு இருந்தேன். கிடைத்ததற்கு மிகவும் நன்றி. ஆம்ஃபிபியஸ் அசால்ட். ஓகே, இப்போ தான் தலைவன் வந்து நம்மளோட திறமையை பார்த்துட்டு டீப் வாட்டரில் வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கான். Alright, so let me get this straight. You want me to swim around in dirty dock water, dodging little brown jelly beans and Vietnamese gangsters, to put a bug on a boat in the harbor? You're so negative. Listen, man. When I was a kid, swimming off the Santa Maria, I once got a condom stuck to my face. Horror like that stays with you for life. Believe that. I have a confession to make. I'm blind. No shit. Yeah. Although I've trained my other senses to a point where you wouldn't notice my handicap, in the water, they'd be quite useless. Alright, Woozy, relax. Don't beat yourself up about it. Look, I'll do it. ஓகே, மிஷன் எடுத்துட்டான். One last thing. You do know that I'm black, right? And not Chinese. I'm blind, Carl, not stupid. Come on now. Get to the docks. Docks. நமக்குன்னே ஒரு பிரத்யேகமான ஒரு கார் இருக்குது. அந்த கார் என்ன காருன்னு எனக்கு தெரியல. அப்படியே சைடில் கொஞ்சம் தள்ளிட்டு எடுப்போம். இந்த ஊசி ஊட்டு ரோடுடா அப்படின்னா ஓட்டுவேன். ஓட்டா ஓகே, இந்த இடத்துல எக்ஸாக்டாக இருக்குன்னு தெரியல. நம்ம நைட்டில் போகிறதுனால நமக்கு சுத்தமாக வழி தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி பனிமூட்டமாக காணப்படுகிறது, ஒன்றுமே தெரியல. அந்த அளவுக்கு குளிர். பக்கத்தில் வந்துட்டு பீச் இருக்குதுன்றதுனால வாட்டர் அதுக்கெல்லாம் அசர மாட்டான்டா இந்த சிஜே. பார்த்தீங்களா, இப்போது காரை பண்ணுறாருங்க. வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. பிக்கா போட்டு அந்த இடத்துக்கு போயிடுவோம். ஓகே, இது நம்ம லோகோவோட ஏரியாவை வச்சு இறங்குவோம். இந்த இடத்துல தான் ஏதோ ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த போட்டில் ஏறி யூ வில் ஹாவ் டு ஸ்விம் இன் டு திஸ். ஆய், வேறு லெவல் குதிச்சான்டா. லெதர் ஷூ போட்டுனாடா தண்ணியில் குதிப்ப. ஓகே, காவா ஸ்விம் டு த டேங்கர் அண்ட் கெட் அபோர்ட். காவா இதுக்கு எதுக்கு இந்த இது? சும்மா குத்துந்தாலே அப்படி தான் போயிருக்கோம். வாரா. ஓஹோ, ஓகே. ஃபஸ்ட் டைம் சிஜேவோட லைஃப்பில் ஸ்விம்மிங் வந்துட்டு அண்டர் வாட்டரில் பண்ணுறான்.
நைஸ், வெரி நைஸ். இதை தான் நான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக. ஓகே, இங்கே ஒரு அண்டர் வாட்டர் ரொம்ப டீப்பாக இருக்குது. பரவாயில்ல கைஸ், நம்ம ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். டேய் கீழே போயிடாத அவங்க ஐயால. போ போ போ, மேலே ஏறு மேலே ஏறு மேலே ஏறு மேலே ஏறு, செத்து போயிடாத செத்து போயிடாத. ஓகே, ஓகே சிஜே, டம் கட்டி உள்ள இறங்கு. போயே திரும்பவும் ட்ரை பண்ணுவோம். அச்சோ, அதுக்குள்ளே போலையே, தொட்டுட்டு வந்துட்டானே. சரி, டம் விட்டுவோம். சிஜே உள்ள கூடா. அச்சோ சரி, சே கமான். ஐயோ, அதுக்குள்ளே போகணுமா இதுக்குள்ளே போகணுமே. ஓ, இதுக்கு தான் அந்த முளை நாய் கிடச்சோ. ஐயோ, அந்த ஹோல்குள்ளே போய் ஆகணும். கமான் சிஜே. ஐயோ, ஜஸ்ட்டு சரி, ரொம்ப ஒட்டியே நிற்போம். இப்போ இப்படி நீச்சல் அடிச்சுக்கிட்டே உள்ளே போவோம் கைஸ். போக முடியலையே. அதுக்குள்ளே போக முடியலையே. அதுக்குள்ளே போயிருந்தா கூட வெளியே வந்துருப்பான். இது என்ன புது வகையான மிஷின் இருக்குது. அட கமான் உள்ளே போக மாட்டானே. அப்படி உள்ளே போகிறப்போ சைடாக போயிட்டு சைடாக நின்று போடா. ஐயோ, போக முடியலையே. ஜஸ்ட்டு மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சைடாக போயிட்டு போகலாம் கைஸ். போக முடியல.
போக மாட்டானே சிஜே, போடா உள்ள போடா சிஜே. இவ்வளோ போக மாட்டானே, மேலே வந்துடுறானே சிஜே. எப்படி அப்போ உள்ளே போகிறது? இதுக்கு மேலே போகிறதுக்கும் வழி இல்லை, இல்லைனா கூட ஜம்ப் பண்ணி வந்துட்டு போயிடலாம். டேய் இப்போ என்னடா உங்களுக்கு அந்த இடத்துக்கு தானடா போகணும், அதுக்கு எதுக்குடா இவ்வளோ பண்ணுறீங்க? மேலே விட்டா நான் மேல் வழியாகவே போயிடுவேனே. கமான், வேறு ஏதாவது வழி இருக்குதா? இவன் போக மாட்டான் அந்த சைடு. கமான், தண்ணி ஏறும்போது ஏறி தண்ணி ஏறும்போது சைடில் ஏறு. சே, இந்த சைடு மட்டும் ஏறினான்னா வேஸ்ட். ஐயோ சே, ஓகே ரைட்டு. வேறு லெவல் தலைவன், வேறு லெவல் தலைவன், வேறு ரகம். ஸோ நம்ம எதுக்கோ கன்னை கொஞ்சம் ப்ரிப்பேராக வச்சுப்போம். நமக்கு தேவையான கன்று எதுன்னா இதுதான். ஐயோ திரும்பவும் இதுக்குள்ளே போயிட்டானே. இப்போ தான் கஷ்டப்பட்டு இறந்துட்டு. சே, வேறு எங்கன்னா கிடைக்குதான்னு பார்ப்போங்க. ட்ரிப்பு கிடச்சதுன்னா டக்குன்னு ஏறிட வேண்டியதுதான். ஓகே, வேறு எங்கன்னா ட்ரிப்பு கிடைக்குமா? ஐயோ எதுக்கு அவ்வளோ பண்ணேன்? இந்த இடத்துல தான் எனக்கு க்ரிப்பு கிடச்சது போன டைமு. டைட்ஸ் வரும்போது ஏறிட வேண்டியதான். ஐயால் முடிந்தது வேலை. இவனை ஆக்சுவலாக அதுக்கு வழியாக உள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை. உள்ளே போயிருந்தால் எவ்வளோ தூரம் பாருங்கள். இது வழியாக போய் எவன்டா டேய், அதுக்கப்புறம் வேறு ஒரு டனல் ஐயால். அப்போது இப்போ நம்ம அந்த ஏரியாவுக்கு போனோமா? ஆக்சுவலாக நம்ம ஏன் இவனை விட்டு வைக்கணும், அதான் எனக்கும் தெரியவில்லை. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஒரு ஸ்னைப்பர் இருந்துச்சு. இல்லைங்க, நம்ம வந்துட்டு ஐயோ தண்ணியில் விழுந்துடாதடா டே சிச்சை. இப்போ தான் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தோம். இவனை போட்டு தள்ளிட்டு போகலாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. போட்டு தரலான்னு பார்த்தா உள்ளே வந்துட்டு ஆக்சுவலாக 2 பேர் காணுங்க. நான் 3 பேர் இருப்பாங்கன்னு நினச்சேன், பார்த்தா அங்கே ஓட்டுறவன், அதுக்கப்புறம் வேறு யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறேனே. வேறு எங்கேருந்து சொல்கிறானுங்க கைஸ். ஓ ஓகே, ஆக்சுவலாக ரொம்ப இதுவாகி போச்சு. நம்ம எதுக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு அந்த இது எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே எடுத்துப்போம் கைஸ். ஜெல்லி பயங்கரமாக இருக்குது கைஸ். ஜெல்லி ஃபிஷ் பாருங்களேன், ஜெல்லி ஃபிஷ் ஏதோ கவர் மாதிரி இருக்குது, ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இல்லை. ஓகே, நம்மக்கிட்ட லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது, இவனுங்கிட்ட லைஃபே இல்லை. ஓகே, வந்தாச்சு. நம்மளை சுடுறாங்களான்னு தெரில. வேறு வண்டியில் எடுத்து வந்திருந்தானா சுட்டுருப்பானுங்களா? சுட்டுட்டானுங்க கைஸ். மிஷன் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. திரும்ப ஃபஸ்ட் ஆரம்பிப்போம். இந்த டைம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் அதிரடியாக இறங்காமல் பொறுமையாக இறங்குவோம் கைஸ். தம்பி நிறுத்துங்க பாய், அண்ணாத்துக்கு விட வேண்டிய. இது என்ன ஆப்போசிட் டைரக்ஷனில் ஏதோ காட்டுது? ஊசியை தான் நம்ம பார்த்துட்டோமே அப்படின்னு. ஓகே, இது என்னமோ காட்டுது, இது என்னன்னு போய் பார்ப்போம் ஃபஸ்ட்.
கீழே ஆக்சுவலாக எந்த ரோடு ஃபெசிலிட்டியுமே இல்லை. மேலேயே முட்டு சந்து. அப்புறம் எதுக்குடா இந்த இடத்துல வந்துட்டு கார் விட்டீங்க? கார் எதுக்கு விட்டாங்கன்னு தெரியல. பற்றிக்கிச்சு ஓடு ஓடு ஓடு. டயர் மட்டும் தனியாக தள்ளிட்டு ஓடுதுடா. டயரை பிடிங்கடா, டயரை பிடிங்கடா. ஓய், என்னடா டயர் ஹாலோவாக இருக்கு. டயர் சுட்டு என்ன ஆகும்? தலையில் ஓ டயரை பார்த்தீங்களா, அப்படியே காணாமல் போயிடுச்சு. சரி, டயர் தான் இல்லை. சரி, கார் கூட பார்த்தாம்பே. இப்போ எந்த இடத்துல அந்த இது இருக்குது? ஓகே, எனக்கு தெரிஞ்ச அந்த கப்பலை தான் வந்து காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஹார்பர் கிட்ட. பரவாயில்ல, ஹார்பர் கிட்ட போயிடுவோங்களே. யாரோ ஒருத்தன் பறந்தான்டா. பார்க்கிங்கில் கரெக்டாக காரை பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து எகிரி குதிப்பாங்க இப்போது. ஓகே, இந்த குதிக்கிற வேலைலாம் வேணாம். ஸ்விம் டு த டேங்கர்னு போட்டிருக்கானுங்க. இங்கே எங்கே ஏற முடியுமான்னு பார்த்தேன், ஏற முடியல. அதனால் அடுத்து அந்த இடத்துக்கு எங்கே போகுதுன்னு பார்ப்போம். சரி, ஓகே, இந்த இடத்துல அண்டர் வாட்டரில் கவனிக்கணும்னு பார்த்தானுங்களா? தலைவங்களா, போங்கண்ணா. ஓகே, அடுத்தது போயாச்சு. ஆக்சுவலாக நான் இந்த இடத்த தான் அங்கே சேர்னேன். ஒன்றும் இல்லை. இது வழியாக ஏறி அது வழியாக ஏறி அப்படி போயிடலாம். ஆனால் நான் முடிஞ்சிச்சு. இதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்கே ஓடிக்கணும் அங்கே ஓடிக்கணும்? ஓகே, இங்கே 4 பேர் இருந்தானுங்க. 4 பேர் நம்ம வந்து அடிச்சு போட்டு போகிறதுக்கு வேண்டாம். அதனால் ஸ்ட்ரைட்டாகவே போயிடுவோம். இங்கேருந்து திரும்பிட்டு அந்த கப்பலை பிடிக்கணும். ஐயோ, இந்த கப்பல்லையுமே 4 பேர் இருக்கானுங்க. ஓய், ஆனால் இந்த 4 கும்மட்டிங்க கிளியராக தெரியுது. ஸோ இந்த 4 கும்மட்டிங்களை அடித்து காலி பண்ணோம். ஐயாடா, ஸ்னைப்பர்லாம் சுட்டா துண்டா விழணும்டா. என்னடா இப்படி விழுங்க? உட்காந்து நான் சொல்கிறேன் உங்கள் ஐயாவில். என்ன பின்னாடி பக்கமாக சொல்கிறீங்களா? இங்கே இருந்ததே அவ்வளோதான். ஓ, இங்கே கீழே ஒருத்தன் உட்காந்துக்கிறான்பா. வாங்கிக்கோ. ஓகே ஓகே. இப்போ நம்ம கன்னை மாற்றிக்கணும். குதிப்போம். ஓகே, இப்போதைக்கு 4 ஏரியாவை காட்டுது. எதுக்கு இந்த 4 ஏரியா காட்டுதுன்னு தெரியல. நம்ம போக வேண்டியது ஓகே 4 சின்ன படகு இருக்குன்னு காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக. ஓகே, இன்னமும் ஒரு மேலே ஒருத்தன் ஓட்டுறதுக்கு உட்காந்துப்பான்டா. அவ்வளோதான். ஓகே, எப்படியும் இங்கே ஓட்டுறவன் குச்சாச்சு, அவனை ஓட்டியாச்சு. இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு எங்கே போகணும் அப்படின்னா, ஓகே, இந்த கப்பலோட 2 பாதி முனையிலும் இருக்கார்கள். அதனால் இந்த கப்பலை அப்படியே டேரெக்டாக போய் இடித்தா நல்லா இருக்காது. சைடாக நிறுத்திட்டு நம்ம நீ பாட்டுன்னு போயிடாத எரும மாடு. ஐயோ, கப்பல்லேருந்து எகிற முடியுமாடா தம்பி? ஐயோ, டேய் குதிச்சாரா, கைக்குள்ள குதிச்சிட்டான்டா.
குதிச்சிடாதடான்னு சொன்னேன். குதிச்சிட்டான். எங்கடா நீந்திட்டு இருக்கான். ஓகே, இப்போ இங்கே இது ஓகே, இப்போ இங்கேருந்து ஐயோ புடிச்சிட்டானுங்களோ. அப்படியே சுற்று, அப்படியே திருப்பு. ஐயோ பந்துடுச்சு ஓடிடு. ரைட்டு, இந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம எங்கேருந்து போகிறது? இப்போது நமக்கு 2 4ன்னு காட்டுது. இது என்னன்னு தெரியல எக்ஸாக்டாக. ஓ 4 லைட்டா? ஓகே, 4 லைட்டை சுட்டுட்டா நமக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குமே. பட் இங்கேருந்து சுட முடியுமா? வாய்ப்பே இல்லை ராஜா. அவெல்லாம் பொறுத்தல்ட்டானுங்க. ஓகே, நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம் கைஸ். பாய்.